பார்க்குறவங்களுக்கு பைத்தியக்காரனா தெரியும், நல்லவங்களுக்கு அடையாளம் பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்தா எல்லாம் பைத்தியக்காரன் தான் நினைப்பாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களை பைத்தியக்காரன்றது? பார்க்குறவங்களுக்கு பைத்தியக்காரனா தெரியும், நல்லவங்களுக்கு அடையாளம் பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. யார் தான் உங்களுக்கு நல்லவன் நல்ல மனுஷன்றாங்க? நம்மளுக்கு நல்லவங்களுக்கு அடையாளம் நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் வர்றது தான். புரியுதா? அது எப்படி வரும் சொல்லாமல்? எப்படி வருதுன்னு சொல்ல முடியாதுப்பா. நம்ம கோவப்பட்டா வேற மாதிரி டெரர் மாதிரி மாறிடுவோம். நம்மளுக்கு தான் வந்து ஜாலியாக பேசினா ஜாலியாக பேசுவோம், குழந்தை பிள்ளை மாதிரி பேசுவோம். சின்ன பசங்களாக உட்காந்து பேசினாலும் சின்ன பசங்களாவும் ஜாலியாக விளையாடுவோம் பேசுவேன். ஓ இவரா யாராச்சும் சீண்டிட்டு ஒரு லாரன்ஸ்ன்றது காமிப்பாருப்பா. இப்ப இப்படி செங்கல் எடுப்பாருப்பாரா அப்படின்னா நீங்க ஏன் எடுக்கிறீங்க? அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அது தெரியல. டேய் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. முடியும், உன்னால முடியுமா? அவரால் முடியும். இப்ப நீங்க இந்த செங்கல் உடைப்பீங்களா? எங்களுக்காக உடைங்க செங்கலும். உடஞ்ச செங்கல். சரி, இந்த செங்கல் எங்களுக்கு டாஸ்க், இது வீடியோவான டாஸ்க். இது இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நான் நினைச்சேன்னா இந்த செங்கல் நாளா உடைப்பேன். வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். அது கொஞ்சம் உடச்சு காட்ட முடியுமா? நான் நினைச்சேன்னா உடைப்பேன். நினைங்க பார்க்கலாம். நக்கல்யா அவனுக்கு. என்னால முடியலன்னு நினைக்காதீங்க, நான் முடியும்னு நினைச்சுனா முடிப்பேன். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி. சரி, இது எங்களுக்காக ஒரு 2 துண்டா மட்டும் உடைங்க. 4 வேணா 2 உடைங்க. வாய்ப்பில்லை ராஜா. எனக்கு செங்கல் வேஸ்ட் ஆயிடுமே. ஏங்க செங்கலுக்கு கூட 10 ரூபா தந்துடுறாங்க, உடைங்க. செங்கல் பைசா பத்தி பேச கிடையாதுங்க. ஒரு செங்கல் போனாங்க இப்போ எனக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும். நானு ஒரு செங்கல் மட்டும் உடைங்களா? இப்ப இருங்க, இப்படி தூக்கி போடுறோம் உடையுது இல்ல, அதனால நீங்க இப்படி ஒரு வாட்டி மட்டும் இதை எங்களுக்காக உடச்சு காட்டுங்க. எனக்கு ஒரு செங்கல் அதனால முடியல, அதனால ஒரு முடியாதுன்னு இல்லடா. எப்படி செய்யறாங்க தெரியுமா? அவர் முடியாது, அவரால முடியாது. அதுதான் இந்த செங்கல் எப்படி தயாரிங்க தெரியுமா? அவரால முடியல, அதனாலதான் அசால்ட் பண்ற. நீ வேற ஏன் ஒரு இது பண்றாருன்னா ஒரு சிங்கலை வீண் பண்ணணுமா அப்படின்னு அப்படிலாம் இல்ல, அவரால உடைக்க முடியல. அவர் ஒரு சிங்கல் வீணாக கூட பாக்குறாரு. செங்கல் அவரால முடியாதது தெரியுமா? அவரு தயாரிச்சே இருக்காரு அந்த செங்கல். அவரால முடியாதது ஒண்ணு இல்ல, அவரால முடியாதது ஒண்ணு இல்ல. ஒரு செங்கல் வீண் போக கூடாதுன்னு பாக்குறாரு. டேய் அவர் உடைக்க முடியாதுடா, நீ வேற ஏன்டா? நீ ஒரு செங்கல் வாங்க முடியுமா? எவ்வளவு ஒரு செங்கல்? இப்போது இங்க இந்த செங்கல் வாங்க ஒரு செங்கல் 7 ரூபாய் 75 பைசா ஒரு செங்கல். எனக்கு உனக்காக நான் உடைக்க முடியாதுப்பா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்ப அந்த ஒன்று செங்கல். சரி, இந்த உடஞ்ச செங்கல் உடைங்க பாப்போம். 4 ஒடிக்கிறேன். இல்ல அதான் ஒண்ணா இல்ல, இது ஒரு பீஸா நடுவுல போனாலும் இப்ப இந்த கட்டோலிக்கு. ஆமா, இது கரெக்டா உட்காந்துக்குது. ஆமா, களை போட்டு உட்கார யோசிச்சுக்கிறாரு. இப்ப இது உடைக்க முடியாததுக்கு இப்ப சொல்லுவாரு. இப்போதைக்கு இந்த செங்கல் வந்து இந்த நீட்டுக்கு உட்கார வைக்கிறோம். இதுல வந்து ஒரு 3/4 செங்கல் வைக்கிறோம். இப்போதைக்கு நம்ம இந்த செங்கல் 3/4 செங்கல் கிடையாது. இந்த 3/4 செங்கல் தான் வச்சு கட்டோல போடணும். என்ன பண்ணுவேன் அப்போதைக்கு? இல்லைன்னா என்ன பண்ணுவேன் சொல்லு போகலாம். அப்ப நீங்க உடச்சு தானே செய்வீங்க. அதுக்கு ஒரு வாட்டி இந்த செங்கல் உடஞ்சப்பா. இப்போதைக்கு இது உடஞ்சிருக்குப்பா. ஏங்க சரி இருங்க, அந்த கட்டு வலிக்கு ஒரு இவ்வளவு சின்ன பீஸ் தான் தேவைப்படுது. அப்ப நீங்க இந்த செங்கல் என்ன பண்ணுவீங்க? இந்த செங்கல் இப்போ வந்து 3/4 கட்டுவலிக்கு வந்து 3/4 செங்கல் கேட்குறாங்கப்பா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றது வந்து இப்போது யூடியூப்ல போடுறீங்க ரைட் தான். நான் பேசணும்னா வேற மாதிரியே பேசுவேன், பேச முடியாதுன்னு நினச்சிக்காது. வேணாம், படிவுக்கு எப்பயுமே டமாஸ் தான். அதை பேச வச்சிடாத, கோவப்பட வச்சிடாத. அப்ப உங்களால உடைக்க முடியாதான்றது தான் மக்களுக்கு ஒரு பார்வையில உங்களுக்கு இருக்குது. ஆமாப்பா, உடைக்க முடியாதுப்பா. கோவப்பட்டு மாமாவை பார்க்க முடியாது, சீமானதான் பார்க்க முடியும். இது வந்து ஒரு கண்டிகல். இந்த கண்டிகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஆகும். அப்ப எதைதான் எங்களுக்காக இப்போ உடச்சு காட்டலான்னு இருக்கிறீங்க? செங்கல் வந்து உங்களோட வீரத்தை இப்ப மக்கள் பார்க்கணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க மக்கள் பாக்குறாங்களோ இல்லையோ, எனக்கு வீடு கட்டுறது தான் முக்கியம். வேற எதனா வேணா கேளு,
அவரு வேற எதனா டாஸ்க் சரி பண்ணு இப்போ எங்களுக்கு சிங்கிள் வீடியோ கொஞ்சம் தாண்ட முடியுமா? அது ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறீங்க. முடியாதுப்பா. நான் தாண்டுறேன். அது உன்னால முடியாது. தாண்ட முடியுமா? நீங்க தாண்டி காட்டுங்க, அப்படியே நான் பின்னாடி தாண்டுறோம். இத பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? அது முடியாது. நான் தாண்டுறேன். இப்ப இந்த இடத்துல அந்தாண்ட எகிரி குதிப்பேன். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. முடியுமா? அதுதாங்க, நீங்க இப்படி எகிரி குதிச்சோடனே நான் உங்களுக்கு பேக்ல எப்படி எகிரி குதிப்பேன் நாங்க. உன்னால முடியாதுப்பா. உன்னால முடியாது. என்னால முடியும். அப்ப உங்களால கூட செங்கல் உடைக்க என்ன ஒரே ஒரு முடியும். விஷயம் நான் என்னால கேட்டேனாக்கா, செங்கல் உடைக்க முடியும், உங்களால செங்கல் உடைக்க முடியாது. ஊரா உன்னா முடிஞ்சா இது ஓடிப்பாங்க. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துகிற முயற்சிகள் கீழே போட்டு ஓடக்கூடாது. அப்போ ஒரு கால் வீண் போகாதா? இதோ பாரு. எப்படி இந்த மாதிரி அப்போ ஒரு கால் வீண் போகாதா? அப்படிலாம் கிடையாது. சாவகாசம் வந்து எல்லாம் பண்ணலாம் தான். புரியுதா? என்னால முடியாதுன்னு தான் சொல்ற. அப்ப உங்களால முடியும். என்னால முடியாதுன்னு தான் சொல்ற. இல்ல முடிஞ்சா நீ கையால இல்ல, அப்ப உங்களால முடியுமா? நான் சொல்ல வார்த்தை நல்லா புரிஞ்சிக்கோ. அப்ப உங்களால முடியும். இந்த செங்கல் என் வீட்டு செங்கல் ஒரு கல் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் காசு போட்டு வாங்கிக்கிறேன். நீ முடிஞ்சா கையால உடச்சு எடுப்பாங்க. சரி, இப்ப நீங்க உடைப்பீங்களா அத? இல்ல சார், இது ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே நீ தான் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டுலப்பா. ஆனா உங்களால முடியும், நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதானே? நான் பண்ணணும்னு நினைச்சா எல்லாம் பண்ணுவேன். புரியுதா? என்னால ஒரு செங்கல் வேஸ்ட் ஆகக்கூடாது. வேலைக்கு ஆக மாட்டான்டா. ஏன் சார்? அப்ப என்னால ஆகலாம். உன்னா முடிஞ்சா நான் தான் பண்ண முடியும்னு சொல்றல, முன்னா முடிஞ்சா பண்ணு. அதாங்க, அப்ப உங்களால உடைக்க முடியும். என்னால முடியும், நான் முடியும். யாருங்க அது? அவனை வெளியே தூக்கிடும். புரியுதா? அதுதான் இப்போதைக்கு டாஸ்க். அதுதான் இது தவிர இந்த இது முடிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. முடியுதா? எங்க பாருங்க, இருக்க மூக்குல இருந்து ஏன் உங்களுக்கு வெட்டு வந்துருக்காது? வெட்டி இருக்காங்க யாரும். யார் அந்த மாதிரி பண்ணது உங்களுக்கு? யாருங்க அந்த மாதிரி பண்ணது? ஏங்க ஏங்க அதாவது விட்டுரு. புரியுதா? ஏன் இப்படி முறுக்கிட்டு நிக்கிற குமாரு? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாங்க, எனக்கு நிம்மதியா கொடுங்க போதும். போயிட்டுமா? வணக்கம் மட்டும் சொல்லி இதோட இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே வந்து வீடியோலாம் முடிஞ்சது. மாமா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக நல்லா நம்மளுக்கு பேச்சு கொடுத்தாரு. இப்போ வந்து அவர் லைட்டாக ஒரு 4 வாரத்தை உங்களுக்காக மோட்டிவேஷன் பண்ணி இந்த இது ஏதாச்சும் ஒரு படிக்கிற பசங்களுக்காக எதனா சொல்லுமாம்மா? பற்றி பேசி முடிச்சு பசங்க படிக்கிறதுக்காக எதனா ஒரு நல்ல விஷயமா சொல்லு, நல்ல கருத்தா சொல்லி பார்ப்போம். கருத்தை சொல்லுங்க. போங்க. நான் என்னப்பா சொல்றது, நான் படிக்காத பையன். அதான் நம்ம தான் இப்படி இருக்கிறோம், நம்ம தான் இப்படி இருக்கிறோம், நம்ம பார்க்குற கட்டு வேலை போட்டுன்னு இது பண்ணுகிறோம். அதான் பசங்களுக்கு படிக்கிற பசங்க சொல்லுதுண்ணா. பசங்க வந்து நல்லா படிக்கிறாங்க. இப்போ இப்போதைக்கு பசங்க வந்து கேம் விளாட்றது வந்து எல்லாமே மோட்டிவேஷனில் இருக்கானுங்க. அதை விட்டு நல்லா படிச்சாலுன்னா நல்லா பின்னாடி ஃபியூச்சரில் நல்லா திறமையாக வருவானுங்க. வேற என்ன வந்து கவர்மெண்ட் ஜாப் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுங்க. நல்லா படிச்சு அவனுக்கு திறமை காட்டினா நல்லது. எப்படி எந்த விதத்துல திறமையை காட்டுவானுங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் படிக்கிறதுக்கு பொறுத்து இருக்குப்பா. நிறைய போறான்டா. சரி, அப்போதைக்கு ஜென்ரல் நாலேஜ் வந்து பசங்க நல்லா படிச்சாதான் வந்து நல்லது. இது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நல்லது கெட்டு தெரியும். எதுக்கு நல்லது போவாங்க? கிடையாது இல்லை, அவனுக்கு பின்னாடி ஃபியூச்சரும் நல்லது. அவங்க ஒரு இன்ஜினியரிங் போகலாம், ஒரு டாக்டரோ, ஒரு இதுக்கு பழைய வர. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. அதுக்கு மேலே ஒன்று படிக்கலாம். இல்லை ஒரு கலெக்டருக்கோ, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எதுக்கு வேணாலும் படிக்கலாம். அவங்க அந்த இது பொறுத்தளவு இருக்குது, அவங்க படிக்கிறது பொறுத்தளவு இருக்குது. இதே வந்து இன்னும் எத்தனாவது வரைக்கும் படிச்சீங்க? நான் படிச்சு முட்டாள தான் பார்க்குறேன். நான் 7th வரலாம் படித்தேன். பரவாயில்ல. ஏன் நின்ட்டீங்க? 7th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் படிக்கல? எதனால? எனக்கு வந்து அப்போதைக்கு வந்து பைசா, அப்போதைக்கு வருமானம் கம்மி. ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களா? ப்ரைவேட் ஸ்கூலில் தான் போகுது. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ப்ரைவேட் ஸ்கூலில் தான் போகுது. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது?
மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு படிப்பு வரல, படிப்பு மண்டைக்கு வரல. அது ஓப்பனாகவே மக்கள்கிட்ட சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து நினச்சிப்பாங்க, சரி பரவாயில்ல லாரன்ஸ் படிச்சிருந்தா ஏதோ ஒரு அளவுக்கு பெரிய அளவுக்கு போயிருப்பாரு, அவர் காசு இல்லாதனால தான் இப்போ பிடிக்கிறாருன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லிடலாம், என்னால் எனக்கு படிப்பு வரல, நான் வந்து இந்த மாதிரி தேட்டருக்கு ஒன்று போனேன், என்னை போட்டு கும்பிடாது. உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். தியேட்டருக்கு போனேன், அந்த கதை நான் ஒன்று கேள்விப்பட்டேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த கதை நான் ஒன்று கேள்விப்பட்டேன். எனக்கே ஒரு மாதிரி உங்களை பார்த்தோன்னே ஒரு பெருமை ஆயிடுச்சு. எப்போது போயிட்டு பசங்களுக்கு தான் ஏதாவது வம்பு பண்ணி அடி வாங்கி வந்துட்டேன். அது வந்து ஒரு தியேட்டருக்கு போகிறதுலாம் பெரிய விஷயம். அது அடி வாங்க வந்து எவனுமே அடி வாங்கல. வாங்கிட்டீங்கன்னா எங்க மாமா தான் அடிச்சுட்டு வந்திருப்பாரு. ஆனா அது சொன்னது என்னன்னா வாங்கிட்டாரா மாமா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ போன் பண்ணி கேட்குறியா? போடுங்க. ஹலோ, என்னங்க நம்ம சின்ன வயசுல நம்ம போய் தேட்டருக்கு போய் அடி வாங்கிட்டு வந்தோம்மா. அப்படியாம்மா? இல்லை உன் போயா அவங்க இப்போ என்ன செம்ம டென்ஷன் பண்ணுறான். அப்புறம் நான் என்ன தான் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. தேட்டருக்கு போய் நம்ம அடி வாங்கிட்டு வந்தோம்யா. சரி, அப்ப வேற எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு வந்தீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு வர ஆதத்துக்கு நான் என்னதான் பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன எடுத்து சொல்றது? எந்த பயனும் இல்ல. நான் டென்ஷனா ஒன்னா உனக்கே தெரியல. நான் டென்ஷனா வேணா உனக்கே தெரியும். அதாவது போடுங்க, நான் தெரியலையா? பைத்தியம் என்ன தெரிய மாட்டேங்குது உனக்கு. பைத்தியம் என்ன இங்கே உட்காந்து நிற்கவே மாட்டானுங்க உனங்க. அப்ப நீங்க பைத்தியக்காரன்? ஆமாப்பா, நான் பைத்தியாரன் தான்ப்பா. அப்புறம் நல்லவர் நீங்க இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட நல்லவர் நீங்க. நல்லவன் தான். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். பைத்தியக்காரன் புரியுதா? நீ பைத்தியாரன், அதான் சொல்றேன். நீ பைத்தியாரன் நினைச்சா பைத்தியாரன். அப்ப யாருதான் நீங்க? ஒரே ஒரு மூஞ்சி இல்ல. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், பைத்தியாரனுக்கு பைத்தியாரன். அதுதான். நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஏன்னா வந்து சீண்டி பார்க்காதீங்க. நான் சீண்டி பார்த்தேன்னா வேற மாதிரியே மாறிடுவேன். சரி, உங்களால 110 கிலோ தூக்க முடியுமா? அந்த மூட்டைலாம் எப்படி தூக்கின்னு வந்திருப்பீங்க? நான் 110 கிலோ இல்லை, நான் 3 மூட்டை வச்சு நான் தூக்கிட்டு வருவேன். ஒரு ஆளே தூக்குவீங்களா? 3 மூட்டை வச்சு நான் தூக்குவேன். அதெல்லாம் முடியுமா? அதாங்க 110. நான் 110 இல்ல, 150 கிலோ, 151 கிலோ என்னால தூக்க முடியும். உன்னால தூக்க முடியுமா? தனியாளா தூக்குவீங்களா? உன்னால முடியுமா? தனியாளா தூக்கு. நான் தனியாளா தூக்கணும். எப்படி தூக்கணும்? என்னால முடியும். ஆனா தனியாளா தூக்க மாட்டீங்க. என்னது? நான் தூக்க முடியா? நான் தூக்குவேன். நான் இப்போ ஒன்று 110 கிலோ இல்லை, 151 கிலோ, 153 கிலோ நான் ஒரே ஆளை தூக்குவேன். உன்னால முடியுமா? சரி வாங்க, நம்மளுக்காக தூக்கி காட்டுங்க வாங்க. நான் உனக்காக நான் ஏன் தூக்கணும்? என் சுத்தா நான் தூக்குவேன். என்னடா நடக்குதுங்க? டேய், என்னடா நடக்குதுங்க? முடியும்னா சொல்ல கூடாது, புரியுதா? ஒரு லாரன்ஸை சீண்டி பார்க்காதீங்க. அவர் பேரு இல்ல, அவர் கேட்டா ஒத்துக்க மாட்டாரு. நான் நினைச்சுன்னா எல்லா காரியத்தையும் முடிப்பேன்டா. டேய், என்னை பத்தி நீ சீண்டி பார்க்காதீங்க. சீண்டி பார்த்தீங்கன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்க, புரியுதா? சீண்டி பார்த்துட்டோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஊர்ல தான் இருக்கியா? யாருன்னா ஊர்ல இருக்கா? ஏய் போதுங்களா அம்மா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மீட்டிங் வந்து முடியுது. பாருங்க மாமா, பாருங்க. ஃபோன் பார்த்து பாய் சொல்லுங்க எல்லாரும். என்ன பாய் சொல்றது? போங்க. சரி பாய், அவ்வளோதான் முடிஞ்சு. ஹலோ, இவன் என்னதான் பண்றானுங்க? என்ன பண்றானுங்க? ரொம்ப குவாலிஃபிகேஷன் பார்க்குறானுங்க, ரொம்ப குவாலிஃபிகேஷன் பார்க்குறானுங்க, ரொம்ப சீண்டி பார்க்குறானுங்க. குவாலிஃபிகேஷன் பார்க்குறோமா? ரொம்ப இவனுங்க ரொம்ப சீண்டி பார்க்குறானு மச்சான். உருவத்தை காமிச்சுன்னா வேலைக்கு ஆக மாட்டானுங்க மச்சான். நம்ம வீட்டு மொட்டை மாடியில்
இவனுங்க மூட்டை தூக்க சொல்றானுங்க மச்சான், வெறி ஏத்துறானுங்க. அதான் சொல்றேன். இப்போ அவனுங்க ஏய் எங்க இருந்து பாரு வை